Yes, அங்கிருந்து ஃப்ரோகர் செயின் ட்ரெயின் அண்ட் மில்க் ஷேக் அண்ட் ஃபயர் கியர் நீங்கள் அவற்றை முயற்சிக்க விரும்புவீங்க. ஆனால் இதுவும் ரொம்ப சீக்கிரம் நம்ம கார்டுகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எந்த வேகத்தில் அதை குடிக்க போகிறீர்கள்? மைக், நீ மெதுவாக இருக்க போகிறாய். ஓ, உனக்கு சராசரி வேகம் உள்ளது, மேலும் உனக்கு வேகமான வேகம் உள்ளது. இது செய்யலாம். மியா ஏற்கனவே அதை குடித்து கொண்டிருக்கிறாள். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்குது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கிரீம். வாவ்! ஓ, மனிதா. ஆமாம் மியா, நீ பைத்தியம். எனக்கு அவசரம் இல்லை. நான் இதை நடுத்தர வேகத்தில் குடிப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வூ, கீழே ஏதோ இருக்கிறது. வாவ், குளிர். சரி, நான் என் காக்டெயிலை முயற்சிப்பேன். நாம் காத்திருக்க வேண்டும். நான் அதற்கு ஹாம்பீரடைந்து விட்டேன். நன்றாக 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடா, அது கொடுமா. வாழ்த்துக்கள் மைக். ஓ, இப்போது இன்னும் வேண்டுமா? இல்ல, நான் தூங்க போறேன். சரி, இந்த முறை உங்களிடம் KFC சிக்கன் இருக்கிறது. அருமை. அதை விரைவில் சாப்பிடுவோம். ஆனால் முதலில் கார்டுகள். அதை திருப்புங்கள். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். மியா, உன்னிட்ட என்ன இருக்கிறது? சராசரி வேகம். மைக் வேகமாக இருக்கிறார். யூஹூ, அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் முழு வாளியையும் சாப்பிடப் போகிறேன். ஐயோ மைக், நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ, என் சிக்கன். ஓ, நீ எங்கே இருக்கிறாய்? ஓ இல்லை, என் சிக்கன். ஓ சரி. ஊஃப், எனக்கு இதை இனி வேண்டாம். என்ன, ஒரு வீடற்ற மனிதன் என் கோழியை சாப்பிட்டான். மியா, நிக்கோலிடம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆமாம், நீ சரியாக சொல்கிறாய். அவள் மிகவும் மெதுவாக சாப்பிடுகிறாள். அதனால் அவளது KFC கோடிவாளியை எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாவற்றையும் சாப்பிடும் நேரத்திற்குள்ள அவள் ஒரு கோழி காலுக்கட்டை மட்டும் சாப்பிட முடியும். அருமையான யோசனை மைக். எனக்கு இந்த கோழி மிகவும் பிடிக்கும். அருமை. வாவ், அது பாருங்கள். ஒரு பக்கெட் மால்டீசர் காண்டீஸ். சரி, உன்னிட்ட என்ன கார்டுகள் இருக்கின்றன? மைக் இன்று மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்தில் இருக்கிறார். மோசமில்லை. மியா வேகமாக இருக்கிறார். அருமை. ஹூரே, எனது பிடித்த இனிப்புகள். நான் அவற்றையெல்லாம் ஒரு ஸ்ட்ராவின் உதவியுடன் சாப்பிடுவேன். அது மிகவும் வேகமாக இருக்கும். அட, அது மிகவும் சுவையாக இருந்தது. நான் முடித்து விட்டேன். நிக்கோல், வா. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் சாப்பிடுவேன். இதோ என் மாயமான ஸ்லைடு. என் மிட்டாய் அதில் இருந்து கீழே வந்து நேராக என் வாயில் போகும். எனக்கு இன்னும் வேண்டும். என்ன என்ன, அதுதானா? ஓ இல்லை, அது சோகமாக இருக்கிறது. ஆம், எனக்கு முழு வாளி மால்டீசர்கள் இருக்கின்றன. நான் இன்னும் எதையும் சாப்பிடவில்லை, ஆனால் நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, இது மிகவும் எரிச்சலூட்டுகிறது. நன்றி நிக்கோல், அதுவே நமக்கு தேவைப்பட்டது. மற்றும் எனக்கு ஒன்று கிடைத்து விட்டது. ஓ, இந்த முறை சிறிய ஒட்டகச் சிவிங்கிகள். நான் உங்களை பொறாமைப்படவில்லை. இல்ல நண்பர்களே, நீங்களுடைய அட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் நல்லது. மியா மெதுவாக இருப்பார் மற்றும் மைக் சராசரி வேகத்தில் இருப்பார். பின்னர் நிக்கோல் வேகமாக இருப்பார். அசோவில் கோபப்படாதீர்கள். நீங்கள் விரைவாக முடித்தால் அது நல்லது. அவை மிகவும் மோசமானவை. இந்த அருவருப்பான உணவை அகற்ற நான் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியிருக்கும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் நான் முடித்து விட்டேன். மைக், நீ சிரிக்கிற. நீ அதை சாப்பிட மாட்டேவென்று. ஆனால் நீ சாப்பிட வேண்டும். அப்போ ஓ, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அவை ரப்பர் போல் இருக்கின்றன. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் அதை மென்று முடியவில்லை. நிக்கோல்,
போதும். அதுதான் மைக், நீ சிறந்தவன். மியா வா, எனக்கு அவசரம் இல்லை. நான் ஒரு ஆக்டோபஸ் சாப்பிட வேண்டும். அப்ஸ் ஓ ஆப்ஸ். சிறிது அதிகமாக செய்துவிட்டேன். நான் ஒரு என்ன என்ன நீங்கள் அனைவரும் தூங்குகிறீர்களா? அட, அதுதான் சிறந்தது. குளிர். இப்போ எல்லாவற்றையும் நீக்கி விடுவேன். ஐப்பை ஆக்டோபஸஸ், நான் உங்களை சாப்பிட மாட்டேன். அருமை. என் தட்டையை மேசையில் வைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஆஹா, ஓ மை காஷ், நூடல்லாவோட பிரிங்கிள்ஸ் அருமை. நீங்க அதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? அப்போ அட்டைகளை எடுக்கவும். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். அது வருத்தமாக இருக்கிறது. மியா சராசரி வேகத்தில் இருக்கிறார் மற்றும் மைக் வேகமாக இருக்கிறார். அதை முயற்சிப்போம். வாவ், சிப்ஸ் மற்றும் நூடல்லா ஒரு சிறந்த கூட்டணி. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையும் முயற்சிக்கிறேன். மைக், நீ எப்படி இவ்வளவு வேகமாக சாப்பிடுகிறாய்? ஓ மை காஷ். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஓ, என் கை சிக்கிக் கொண்டது. அது வெளியே வரவில்லை. ஓ ஓப்ஸ், மன்னிக்கவும் மைக், அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. ஆமாம், சரி, நகைச்சுவையாக இருக்கிறது. இது வலிக்கிறது மியா. மன்னிக்கவும் மைக். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் என் சிப்ஸ் எல்லாம் சிதறிவிட்டது. அது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. இப்போது நான் அதை கீழே போட்டு விட்டேன். அதை எடுக்க வேண்டும். வாவ், கிட்காட் நூடுல்ஸ். ஓர் நிமிடம், அது சாக்லேட்டால் ஆனதா? அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. மைக் மெதுவாக இருக்கிறார், நிக்கோல் சராசரி வேகத்துல இருக்கிறார் மற்றும் மியா வேகமாக இருக்கிறார். சரி, தொடங்குவோம். நான் சாப்பிட குச்சிகளை பயன்படுத்த போகிறேன், ஆனால் அவை அதிவேகமாக வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இது என் சொந்த வடிவமைப்பு. மைக், மியாவை பாரு. என்ன என்ன நடக்கிறது? ஓ வாவ். ஆமாம், அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ஓ ஆமாம், இங்கே என் நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். சாக்லேட் நூடுல்ஸ் நான் இதற்கு முன் முயற்சித்ததில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. அது குளிர்ச்சியானது. என்ன குளிர்ச்சியானது? கடைசி நூடுல் சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அருமை. இப்போது நான் என் நூடுல்ஸை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. மியா சரியாக சொன்னாள். அருமை. நான் இப்போது அதை சாப்பிடுவேன். மைக் மிகவும் மெதுவாக இருக்கிறான். ஓ, நான் அவனை உதவுகிறேன். வாருங்கள். நன்றி மியா. அருமா, நான் அவன் நூடுல்ஸ் எடுப்பேன். சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். நிக்கோல், நீ இதை செய்தாயா? இல்லை, எனக்கு என் சொந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. ஓ, இது நிக்கோல் அல்ல என்றால் மியா ஒப்புக்கொள். யார் அது? நான் மிகவும் குறைவாக முயற்சித்தேன். இல்ல, அது தொடங்க. எனக்கு இனிப்பான ஜெல்லி வேண்டும். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். அது வேணா. எனக்கு பிடிச்ச சோடாவுக்காக ஒரு பாட்டில் வேணும். பாண்டாவோட ஒரு தோசை. ஓ, எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முதல்ல அதை பத்தி முயற்சி செய்யலாம். ரொம்ப ருசியானது. அடுத்து சான்ஸ் பயன்படுத்தப்படும் துணை. ஹனி குடிப்பது முதல் முறை நான் பார்த்திருக்கிறேன். வாருங்கள் குவென்டின். எனக்கு ஏதும் மீதமில்லை. ஓ, உண்மையிலே ஒரு சொட்டு மட்டும். ஆனால் அது ஒரு நான் காட்டில் எங்காவது தேனை கண்டுபிடிக்கலாம். சரியா? நல்லா.
அன்று என்னிடம் பழி தீர்க்க விரும்பாதீர்கள் என்று நம்புகிறேன். இல்ல இல்ல விலகி இருங்கள் தயவு செய்து முக்கிய விஷயம் அவன் உண்மையாக சொல்கிறான். தேனீச்சத்தை கொண்டு வந்தேன். இதுதான் அதில் நிறைய இனிப்பு தேன் உள்ளது. இப்போதே பாந்தாவுடன் கலந்து விடுவதுதான் மீதம். எனக்கு அந்த தோடம் வேணாமே. எனக்கு இதை அசைத்தால் ஜெல்லி கிடைக்கும். அது உரைய பிள்ளை குளிர் பெட்டியில வைங்க. சரி சரி, நான் மரபேற்று பழங்களின் ஜெல்லி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது பாதாசாத்தன் பழங்களை பெரிய பாட்டிலில் வையுங்கள். ஆனால் உண்மையில் நான் குவெந்தின் எனும் ஒருவரின் தேனீ கட்டளையுடன் ஏற்பட்ட ஒரு கோணா நேசிக்கிறேன். அதனால் அதே போன்று செய்வா. தேன் முழுவதும் நல்ல பழங்கள். இது கண்டிப்பாக பாத் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிட்டல்ஸ். உன்னை எமிலிய இன்னல் இனிப்புகளுடன் ஜெல்லி செய்தால் மகிழ்விக்க கூடாது. இதற்கு நான் இந்த இனிப்புகளை பாட்டிலில் நிரப்ப வேண்டும். பின்வருவது நீல நிறம். பாருங்கள், வானவில் நிறங்கள் அனைத்தும். இப்போது அடித்தளத்தை தயாரிக்க வேண்டும். இதற்கு சர்க்கரை காய்ச்சும் நீரில் கரைக்கவும், பின்னர் உருவான திரவத்தை ஸ்கிட்டில்ஸ் பெண்களின் மேல் ஊற்றவும். அதிசயம்! ஒரு துளியும் தவறாமல் இருங்கள். அங்கேதான் இதை சேவைப்படும். இன்றைய சமைக்க நம்ம முடித்து விட்டோம். சாப்பிட ஆரம்பியுங்கள். வேவ் இறுதியாக முடிஞ்சது. நிறைய ஜெல்லி ஒரு அருமையான யோசனை. எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையானது மற்றும் இனிப்பு மிகவும் அதிகம். நான் சொல்வேன் இல்லை, பாட்டியின் ஜெல்லியை சுவைக்கலாம். அதை பழுத்த செவ்வாழை பழங்களிலிருந்து செய்தாளா? ஆனால் அதை நான் எப்படி பிழிவேன்? இது இயலாதது. எனவே எனக்கு அப்படி ஜெல்லி தேவையில்லை. ஸ்கிட்டில்ஸ் சந்துவின் ஜெல்லியை அனுபவிப்பேன். இது அருமை. இது இன்று உயர்த்த நாயகனாக இருக்கலாம். ஆஹா, நைட் ஸ்பிரிங்டர்னா இந்த முறை நான் ஒரு பெரிய ஓரியோ வேண்டும். இது போல ஒன்று நீ செய்யஸ்டா. Kersa, the chocolates in a chocolate can for penny சுவைய சேவை. உரிமை என்ற பட்ட சருகு வாசனை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாக்லேட்டை சிறிய சதுரங்களாக 4 அரைக்க பேயாகிறேன். அதற்கு பிறகு அதை திரவமாக உருக வைக்க வேண்டும். ஏனெனில் எனக்கு திரவ சாக்லேட் தேவை. கிட்டத்தட்ட முடிந்ததா? சரி, வாருங்கள். தயார். எவ்வளவு சூடாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு துறைவியல் சமையல்காரர். நான் இந்த வகையான அபத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் இப்போது சாக்லேட்டை அச்சில் ஊற்ற வேண்டும். இல்லை, இது எவ்வளவு வலியுறுத்துகின்றது. சூப்பர் சூடு. இது என்ன? உணவு ஏற்பாணியில் உங்களுக்கு போற்றியதே என்ன? கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கானது எல்லாம் எளிமையாக உள்ளது. நம்முடைய வழக்கமான மாவை பற்றி கொள்வோம். அதில் கோகோ கலந்து அதை நன்றாக குழைத்து சிறிய உருண்டைகளாக மடிப்போம். சரி, இவ்வாறே. இவைகளை பாருங்கள். அழகு. சரியான சரள வடிவம். இப்போது நாங்கள் இந்த பந்துகளை வெஃபில் குக்கரில் வைத்து அவற்றை நன்றாக பிழிகின்றோம். இப்போது இந்த கவர்ச்சியான வெஃப்லை பாருங்கள். அப்படியே அருமை. குவெண்டின், என்னை செல்வா அளிப்பது. அது மிகவும் நகைச்சுவையானது. சாதாரண ஓரியோ இருக்கின்றன. எதையாவது சமைப்பதற்கு பதிலாக அதை எடுத்து விடலாமே. சீக்கிரமாக குறிக்கணும். ஒரே ஒன்று.
சரியா? 2 எமிலியின் முக்கியமானவதான் இல்லையா? இந்த கிரீமை உள்பகுதி அழகு. இன்னொரு ஒன்று ஏன் அப்பா ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னொரு ஒன்று எனக்கு இதுக்கு அன்பு. என் கடவுளே, மெய்யாகவே ஒரியுடடோ இனி. ஆனால் எமிலி எனது ஒரியுடடோ களால் மகிழ்ந்து விடுவாள் என்று எனக்கு ஏதும் சொல்லுகிறது. வழக்கமான கிரீம் மாற்றமாக அனைவருக்கும் அடைமாற்றுமை பயாசின்றது. அப்படியா? என் சாக்லேட் பார் தயார். ஒரு SHKHB SHL கியாரம் அந்த போதும். அந்த இளஞ்சிவப்பு சாக்லேட் முன்னால் குக்கீவை அலங்கரிப்பேன். மற்றொரு துண்டு முடிந்தது. சாப்பிடுவதை நிறுத்துவியா? நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? ஓகே, என்ன பயங்கரம். அது எப்படி? நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் பக்கத்துல என்ன மாற்ற வேண்டும்? ஓ சரி, பின்னும் குக்கீகள் இருக்கின்றன. குருமா சுவையானது. ஒரே ஒன்று மீதம் இருக்கிறது. இதை குறித்த இடங்களில் பரப்புவது. தான் எல்லாம் இருக்கிறது. அச்சோ, நான் ஸ்வெட்டேத ஓடு. சிறு பிரசவ்டோடே. நாங்கள் தயாராக இருக்கிறோம். வென் அப்டேட் எமிலி. இதுதான் பெரிய சாக்லேட் சிக் குடிகை. அதை கைட் பெரியா ஊரிலி இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். என்ன, இது சரியாக இருக்கிறது. ஆனால் நிமிஷம், நான் இன்னொரு முறை எடுப்பது என்னால் முடியாது. ஓ, அது மிகவும் கடினம். இனி முயற்சிக்க விருப்பமில்லை. ஓ, இது என்னவோ பாட்டி அதை பண்ணி இருக்கிறார் போல. மேலும் பூண்டு பருப்பு உள்ளே இருக்கிறது. ருசிகரமானது. எப்படியோ இதுவோ ஓரியோ அல்ல. அதனால் இது என்ன? வாவ், இதவுள் பிங்க் நிறம் கொண்ட பூரிப்பு உள்ளது. மேலும் இது இழுகுகிறது. வாவ், நான் கூட ஒரு புண்ணாக்க முடியுமா? அது அற்புதம். குவெண்டின், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நான் கிரீம் சாப்பிட்டேன். என்னால் அந்த சுற்றை வென்றேன். இந்த முறையாவது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும். எங்களுக்கு மிகவும் ருசியானவற்றை எடுக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம், நூடெல்லா, சாக்லேட் முகம். நிச்சயமாக நீங்கள் திறக்க வேண்டும். என்ன குவெண்டின், இருக்க முடியுமா? எளிதாக பாட்டி. இது உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, இன்னும் ஷாட்டேவை தின்று விட வேண்டும். எதிர்ப்பு தெரியாதீர்கள். நான் அது சாண்ட்விச்சுக்கு தேவை. அது என்ன திருப்பி கொடு. சாரி, சாண்ட்விச் ஃப்ளேவர் பண்ணுமே. நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணணும். ஆமாம், அது அல்லது இது ரொம்ப நல்லது மற்றும் ரொம்ப ருசியானது. மெழுகு விரிதல் அடிப்பகுதியை ரொட்டியின் மீது விட்டு நன்றாக பரப்பவும். பின்னர் வேறு ஒரு துண்டுடன் ஒன்றை வரைய முடித்து விட்டேன். உதாரணமாக ஒரு பாண்டாவின் தும்பிக்கையை காணலாம். ஆஹா, அதை பாருங்கள். அது அழகா? மேலும் எமிலி சாதாரண சாண்ட்விச்சை கேட்டார். இனிப்பாக இல்லை. நான் சீசினால் தொடங்குகிறேன். முதலில் அதை சிப்குச்சி போல சுருட்ட வேண்டும். சிறப்பு. அடுத்து ரங்கி சேர்க்க வேண்டும். அதனை சேர்த்தளவிற்கு அது அதிகமானதாக இருக்கும். இறுதியில் நிறமிகுந்த நிறமுள்ள சீஸ் குவிகள் கிடைக்க வேண்டும். அதை பின் அந்நிய சுண்டை போனில் பிரெடுக்கு அதன் மேல் தெளித்து சாம்பல் இன்னொரு துண்டில் மூடப்படும். ஆஹா, நல்ல நிறங்கள். அடுத்து இவ்வாறான ஒரு சிறிய அடுப்பு பயன்படுத்தப்படும். இது சில வினாடிகளில் சம் செய்யும். அது ரெடி. இப்போது தேவையானது அழகான பரிமாறல் மற்றும் நிச்சயமாக சலாட் இலை மீது. நீ பார்ப்பாய். போரிங். என்னுடையது அழகாக உள்ளது. நீ தயாரா? என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல. கிடைச்சது எதையோ வைத்து ஒரு சாண்ட்விச் செஞ்சுக்குவேன். எனக்கு பரவாயில்ல. ஓ, முக்கியம். அது எங்காவது இருக்கணும். அதை இரும்பு கொண்டு சூடுபடுத்துவேன். சரிதானே? அது எங்கே? ஓ, இதோ அது. இது வேகமான வழி. அப்ப என்ன? என்ன? ஐயோ, நான் ரொட்டியை எரித்து விட்டேன். என்னால் பண்ணிக்குவோம்.
அருவருப்பாக இதுக்கு இருக்கிறது. பதிலாக சமையல்காரரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் வாங்குவேன். லைப்பை மேலும் இது மிக நேர்த்தியானது. வாவ், மற்றும் பனியன் இழுத்து நீளுகிறது. எனக்கு பிடிக்கும். முயற்சி செய்வோம். ஓ, ரொம்ப சுவையானது. எனக்கு இந்த சீஸ் மிகவும் பிடிக்கும். ஃபெஸ்டர்னை இருந்து கியூட் டீ சாப்பிட்டு பார்க்கணும். அவளை மாஸ்டர் நெய் தோணுறானா? ஆம், அது எவ்வளவு ருசியா இருக்குது பாட்டி. அற்புதம். என்னால் விரும்பி கேள முடிகிறது. ஆமாம், செல்வாக்கிற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வென்றீர்கள். நீ அருணித்திருப்பதை நான் அறிந்தேன். கொள்ளுப்பாத்தி. எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உருவாக்க போறேன். கிரோமத்தின் நிறுத்த முடியாது. வீட்டு வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ, அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ, வாங்க, என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம், சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது, ஜெஸ். மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, அருமை. அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை. சார், நான் காகிதம் கத்தரிக்கோல் எடுத்து விசாக்கி சென்றிருக்கேன். சோங்கரை ஒட்ட பார்க்கிறேன். ஓ, ஆம். இக்கினாஃப்ரீதான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன். அப்படியே இங்க Mouth center. It's 10 mouth barrico. My band will see it is 7 the media hertz. I'm going wherever. I'm very there evolved for severin seven six to different sir. Udless Glyphenton one hamayama get a gum. Oh, hot room our boss her gum. Oh, gonna go to spy on egg one nice. நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும். சரி, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது. அத பாருங்க. வாவ், ஓ வாவ். காத்திருங்கள், அந்த சத்தம் என்ன? என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குது. ஓ இல்ல, இது வலிக்குது. ஆஃப்கா, நான் சுத்தியலால் என்னை அடித்துக் கொண்டேன். மிகவும் வலிக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் வேடிக்கையான விஷயம். மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு கிடைச்சு விட்டது. என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம். முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும். சாப்பிட்டு சால்ஸ் ஒரு சிப்பு வேலியின் அமேஃபாம் சார் என் மாடியில் பார்பிக்யூ பண்ணலாம். பார்க்கர்ஸ் படியில் வரப்பாம். என்ன சுவையான மனம். இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு. மற்றும் வாவ், இது என்ன மனம்?
வாவ், டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என்ன சாப்பிடலாம்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது. அதை முயற்சி செய்யலாம். வாவ், அந்த மிருதுவான பொருளை பாருங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன். முழு படத்துக்கு இதுவே தேவை. இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருமை ஜெஸ், உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிபனி என்ன செய்தார் பார்ப்போம். ஓ, அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள். அது பிரம்ஃப்ரைப்பற்றலான தீர்வு. அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள். நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம். இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம். என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது. சரி, இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம். அப்படியே இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும். ஓ வாவ், அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன? ஓ, நான் சில புகைப்படங்களை எடுப்பேன். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். அற்புதம். இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம். நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன். அப்படியே. அற்புதம். என்னை விட அழகாக யார் இருக்க முடியும்? எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம். ஓ, அந்த கொம்பை பாருங்கள். இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும். இப்போது சில மஞ்சள் காதுகள். ஓ, என்ன அழகு. அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன். அட, அத பாருங்கள். எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு. அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ், எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? ஓ, நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நான் என்ன ரீட் பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஓ ஆம், எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ இல்லை, அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன்.
என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாடப் போவதில்லை. எவ்வளவு சிறியது. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாலி, எனது கையில் உள்ளத பாரு. ஓ மை காட். அப்பா, என்ன அந்த நிலையில என்னது? எனக்கே பெருபேறுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு சின்னதா? என்ன கிண்டல் அடிக்காத. ஓஹோ, இத பட்டு பார்க்கலாம். என் வாய் பற்றி பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக உள்ளது. ஹாஹா, அதை பாருங்கள். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஹாஹா. நீ கிறுக்கியவனா? என்ன குழந்தை? ஐயோ, நீ என்ன கடிச்சிட்ட. நிறுத்து. உன்னால சரியில்லை போல இருக்குது. ஓ, என்னுடைய சிறிய விரல். ஏனெனில் என்னையும் உடைக்கும் ஒரு காம்பேண்டி கிடைச்சிட்டு பிடிக்க முடியும். ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். நான் இதை நசுக்க போகிறேன். அதுதான். ஆமா, இப்போது நான் விரைவாக செய்யலாம். இது மண்டலமாக்கப்பட்டுள்ளது. அதிசயம். இது முழுவதும் எனக்கு. நான் இதை காதலிக்கிறேன். அற்புதம். ஏ, உன் சுயத்தை அடைக. ஓ ஆம், இதுல என்ன செய்யணும்? சுத்தி இல்ல, நான் முழு சுத்தி எடுத்துக்கொள்கிறேன். அதுல நீங்க எவ்வளவு முயற்சி செலுத்தணும் அப்படிங்கறதன் முடிவு உங்களுடையது. இது ரொம்ப பாஷனா இருக்குது. ஆமா, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மற்றும் கொஞ்சம் முடிந்தது. ஓஹோ, நல்ல பெண் பறக்கிறாள். ருசியானது. ஓஹாங்கள் பின்தொடர்கிறேன். ருசி ருசி. ஓ, என்ன அழகான சுறா. அழகாக இருக்கிறது. வாவ். ஹாய் சுறா. இங்க வாவ். வாவ். என்னுடைய பெரிய ஜார். கூல் ஒன்று. கூல். ஆனால் பெண்ணீர்கள். நான் தொடங்க போகிறேன். சரியா? நான் முயல்கிறேன். ருசிகரமாக இருக்கிறது. ஆனால் போதாது. இது உன்முறை குலோயி. ஓ ஆமாம், இதை எப்படி கடிப்பது? வா. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை கடிக்க முடியவில்லை. ஹரி, உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, இழுத்துங்கள். பத்தமாகிவிட்டது. ஓஹோ, மன்னிக்கவும். நான் குறைஞ்சது இந்த பாதியாவது பெற்றேன். அதனால இதுலயா தான் துவங்கி இருக்கிறேன். சுவையானது. மிகவும் நன்று. இழுக்கு. எனக்கு எல்லாம் சரி என்று நினைக்கிறேன். ஓ ஜெல்லி. ஹேய், தயவு செய்து எனக்கு ஒரு கடி எடுக்க அனுமதிக்கவும். இல்ல, இது எல்லாம் எனதுதான். உதவியதற்கு நன்றி. ஆஹா, பேராசை. சரி, உன் பாட்டு. சரி, நான் பார்ப்பேன். இது மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். நான் கராத்தே பாடம் எடுத்தேன். அதனால இப்போது 2 கத்திகள் மூலம் நான் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக வெட்டப்போவதாக இருக்கிறேன். வாவ், இது மிகவும் கவர்ச்சியானது. கியா. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. அதை போலவே என் மார்மலேட் சூஷியாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவற்றை பின் மாற்றவிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அப்படித்தான். என்னை நேராக என் வாயில்.
போயிட்டு போசாம் உதவுங்கள். அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ பிராவோ, எனக்கு ரொம்ப திருப்தியானதாக இருந்தது. நன்றி. எவ்வளவோ சிறிய பங்கு, இது எவ்வளவோ சூடாவுள்ள. என்னிடம் சராசரி அளவை இருக்கிறது, ஆனால் இது 2 மடங்கு காரமானது. ஓஹோ, என்ன ஒரு கனவு கனி. நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவு சிறிய பொதி, நீயே தொடங்கி வா. ஓ நானா? சரி, இது மிக சிறிய பாக்கேஜ் என்று எனக்கு மகிழ்ச்சி. நான் ஊட்டமான நூடுல்ஸ்களை சாப்பிட விரும்பவில்லை, அவை சரி என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, என் வாயிலிருந்து புகை வருகிறது. அது நெருக்கடியானது. உன் பாட்டு. உண்மையிலேயா? ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. உங்களை இப்போ எடுத்துக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். சரி, நன்றி, அதை செய்யலாம். ஓ இல்ல, ஏற்கனவே மிக காரம். ஓ இல்ல, ஓ உடனே எனக்கு குளிர் செய்கிறது. நன்றி. சரி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டும். உதவ எப்போதும் நான் இருக்கிறேன். சரி சரி. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? அதை நிறுத்து. நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, முதல் சாப்பிட்டு விட்டு பின்னர் பிடிச்சுக்கொள். ஓ ஆம், ரொம்ப சுவையா. எனக்கு எவ்வளவு பிடிக்குது. ஆனால் அவை மிகவும் சூடாகவும் உள்ளன. அதை உணராம விரைவாக சாப்பிடு. இந்தோ இது வருது, இது வருது. ஏய் குளோயி, நான் கேக்குறேன், எதுவும் செய்யாதே. இல்ல செய். அவள் எதுவும் செய்யாதே என்றார். நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா, அது அந்த நிகழ்வுக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளை எனது உதவி தேவையில்லை. நல்லா இருக்கிறேன் என எண்ணுகிறேன். உண்மையா? இப்பேயாடா, நீ அதை முன்னகரே செய்ய வேண்டியது. நீ என்னை உதவுவதாக சொன்னாய், ஆனால் ஆயினும் நன்றி. ஆம், நான் மிகவும் நல்ல பெண், பெரிய உதவிக்காரி. ஓ எப்பிட்டி சிறிய ஹபா பபா பொதி. அது என்ன? ஆம், எனக்கு பொதுவான அளவு உள்ளது. அதை மிகவும் காதலிக்கிறேன். ஓ அது என்ன? ஆமாம், இது என் குழந்தை. அதை பாருங்கள், அவ்வளோ பெரிய பேக்கேஜ். ஓ ஆம், ஆனால் இங்கே மிகவும் சிறியதுதான். பாருங்க போவி, சாப்பிடு. சரி, பரவாயில்ல, என் மீது சிரிக்காதீங்க. அந்த சிறிய உருளையை பாருங்கள். அதை வெளியே எடுத்து மென்று சாப்பிடணும். ஒருவேளை நான் பக்கென்ற பெருமூச்சை ஊதி பார்க்கலாம். சிறியதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு பெருத்தாக்கி கீனேஜ் தர்றேன், பாருங்க. ஆமாம், அது எனக்கு தெரிகிறது, ஆனால் அது மிகச் சிறியது. கிளாரியா, சரி, என் ஹப்பா பப்பாவை முயற்சித்து பார்க்கிறேன். என் வாயில் சுவையான செய்முறை. நான் ஒரு குமிழி ஊதப் போகிறேன். பார் மற்றும் கற்றுக்கொள். பார்த்தாயா? அது ஒரு குமிழி. ஆஹா. இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான் எல்லாவற்றிலும் பெரிய பப்ளை உமிழப் போகிறேன். இந்த பல்குதிரை உருளுடன் நான் எதையும் செய்ய முடியும். ரொம்ப ருசியாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் என் பல்பொரியை காதலிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஓ, இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. சுவையின் வெடி. இன்னும் ஒரு துண்டை எடுக்கிறேன். மறுபடியும் ஒண்ணு. ஓ ரொம்ப நன்று. இத போல சுற்றுங்க. எனக்கு ஒரு சிறிய உருண்டை இருக்குது. ரொம்ப நன்று. மற்றும் இது இங்கே. இப்போ பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்க பெண்களே. பெரிய பபுள்.
அது மிகவும் நீங்கள் நேல் சரி. எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப், சட்டி சாட்சியம் எங்கு தொடங்குவது? டாட் பவுடர் என்ன மை ஃபார் சன்ரைட் திற வா, மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம், அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது, இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை, ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது, எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டி எடு. அப்படியே நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். வாவ், புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரொம்ப பிரகாசமா இருக்கு என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அதை மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே. ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு? பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆர்த்தசாஸ்திர புலிமிக்ஸ் பைகுலியர் பிரம்ஸ்கிலவற்றும் ஒன்னானே சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும்.
எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது, அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. அமிகம் பிரைட்ஸ், நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டெய்லர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. அவளால் என்னை கடிக்க செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. என்ன பாருச்சர், நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல, லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாத. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான் நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும், இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். ஒரு நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம்! பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளார்க், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஓ,
ஜூலி வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம், மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம், மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள், அது என்னை போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லீலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பாக்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? வீக்கோ, என்ன? பூண்டு சாஸ்? சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். என்ன? இல்ல,
எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் நம்பலாமா களைப்பில்லாமல் நிக்கோல் நீ இருக்கிறேன். விதையலாம் எலக்ட்ரிக் கிதார் நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா, பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் எழவில்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். போயிட்டு வரேன். அவங்க எல்லோரும் நிக்கோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் அதற்கு- ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. ஏய், இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், அவளை நாங்கள் ஒரு பிடியுங்கள். கேக் சேர்க்கிறோம். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன, கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன, நீங்கள் என்ன இல்லாமல் கேக்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனா எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன, பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன, சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு